லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓடி 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 உட்கலந்த ஜோதி, அதாவது உங்களுக்குள்ள உட்கலந்த ஜோதின்னு. இந்த ஜோதி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். இந்த உட்கலந்த ஜோதின்னு சிவவாக்கியர் எதை சொல்றாரு? ஜோதிங்கிறது நீங்க பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன் இறக்கும் போதோ ஒரு ஜோதி போகும், அந்த மாதிரியான ஜோதியா இருக்காது. நீங்கள் முறையான வாழ்வியல் வாழ்ந்து முறையான உணவு முறைகள். சித்தர்கள் மகான்கள்ங்கும் போது இயற்கையாகவே இறைவனால படைக்கப்பட்டவங்க. பார்க்கும்போதே அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனாலுமே அவங்க உடல் பொலிவா இருக்கும். பார்க்கும்போதே அந்த தேஜஸா இருக்கும். அந்த தேஜஸ் வரும், வயோதிகம் வராது, அவ்வளோ ஈஸியா அவர்களுக்கு நிறைய வராது, மூப்பு வராதுங்கிறத தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த நிலை அடைந்தவர்களை சொல்றாங்க, எல்லாத்தையும் கிடையாது. இதுல ஒரு சூட்சமம் ஒன்று இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எண்ணிலேங்கிறத எண்ணுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது குறிப்பிட்டது எண்ணுள் கிடையாது. எண்ணிலே அப்படிங்கும்போது பட்சம் அதுல பஞ்சாட்சரத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. எனக்குள்ளதான் அது இருக்குன்னு நான் உணர்ந்தாலே ஒழிய இன்னொருத்தர் எனக்கு அதை உணர்ந்து சொல்ல முடியாது. அப்ப ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அறம்மிகு அடிகளார் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார்கள். அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம சிவவாக்கிய பாடலை பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாங்க ஐயா. அடுத்த பாடலில் பார்த்தால் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அதுலேயே உங்களுக்கு நல்ல அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. ஓடி 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 உட்கலந்த ஜோதி, அதாவது உங்களுக்குள்ள ஒளிந்தும் மறைந்தும் அருளும் அந்த அருட்பெரும் ஜோதியை ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். அப்போ என்ன செய்கிறோம், அது எங்கே இருக்குன்னு எல்லா இடங்கள்லையும் தேடுறோம். அப்போ தேடும்போது உங்களுடைய வயது போகுது, வயோதிகம் ஆகுது, உங்களுக்கு நரை திரை மூப்பு பிணி வந்துடுது. அப்போ ஓடி ஓடி தேடி நாடி போயும் பயன் இல்லாமல் அப்போ வாடி போயிடுறோம். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு சிம்பிளாக ஒரு விஷயமே இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாமு ஒரு 3 டைம் அட்டன் பண்ணுறீங்க, 4 டைம் அட்டன் பண்ணுறீங்க, 5 டைம் அட்டன் பண்ணுறீங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலைன்னா என்ன செய்வீங்க? போடான்னு ஓரத்தில் உட்காந்துருவீங்க. அப்போ வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடியான். அதை தெரிஞ்சுக்காம கோடிக்கணக்கான மக்கள் மாண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறார் அவர். அப்போ என்ன செய்யணும்னா அந்த ஜோதியை நீங்கள் உணருங்க முதல்லன்னு சொல்றாரு. அதாவது எப்படி உள்ளார்ந்து இந்த விஷயத்தை தேடி ஓடாம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தேடுங்க அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க செய்யறது தான் செய்வாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அநாதிநாதரே எனக்கு சூட்சமமாக இந்த மாதிரியான ஒரு உருவத்தை கொடுத்தாரு. எனக்கு இறை வழிபாட்டில் இருக்கட்டும், சிலை வழிபாடாக இருக்கட்டும், இல்லை ஜோதி வழிபாடாக இருக்கட்டும், எனக்கு அபிஷேகம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஜோதி சுரூபமாக தரிசனம் பண்ண எனக்கு ஒரு உருவத்தை சூட்சமமாக கொடுத்துருக்கேன். எல்லோரும் என்னை தொழும்படி அந்த வார்த்தையில் வருதுலேயே அருட்பெருஞ்சோதிங்கிற மாதிரி உட்கலந்த ஜோதியின்னு. இந்த ஜோதி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அநாதிநாதன் மூலியமாகவும் நுழையக்கூடிய வாய்ப்புக்காக தான் அந்த விக்கிரகமே சூட்சமமாக உருவாக்கப்பட்டது. நிச்சயமா. இப்போ இந்த உட்கலந்த ஜோதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த உட்கலந்த ஜோதின்னு சிவவாக்கியர் எதை சொல்றாரு? நமக்குள்ள அப்படி உட்கலந்த அந்த ஜோதி அப்படிங்கிறது என்ன, அது எங்க இருக்கு? ஜோதிங்கிறது நீங்க இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததும் அதை பற்றி தான் பேசணும். என்னது அப்படின்னா ஜோதிங்கிறது என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அக்னியை நினைக்கிறாங்க. ஜோதிங்கிறது உங்களுடைய பிராண சக்தி தான் ஜோதி. உங்களுடைய பிராண சக்தி அப்படின்னா நம்ம ஜோதி என்னும் போது நம்ம அது ஒரு வெளிச்சமா பாக்குறோம். இல்ல நான் சொல்றேன், தீயா பாக்குறோம். பிராணம் அப்படியும் போது அது வாயு இல்லையா? இல்ல ஆக்சுவலி நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா நம்மளுடைய சுவாசத்தை முதல்ல இழுத்து மூலாதாரத்துக்குள்ள கொண்டு வரோம். மூலாதாரத்தில் பட்டு அந்த மூலக்கணல் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்களா வாயு, அந்த மூலக்கணல் என்னாகும், கனலாக மாறும். அப்போ அந்த கனல்னாலே என்னது, உஷ்ணம். அப்போ அது ஒவ்வொரு சக்கரங்களாக போகும்போது அந்த சக்கரங்கள் ஜுவாலையாக மாறி உங்களுக்கு அந்த 5 சக்கரம் ஆக்ஞாங்கக்கூடிய சக்கரத்துக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு இந்த இடம் நெற்றிக்கண், சிவனுடைய நெற்றிக்கண்னு சொல்லுவாங்க. இந்த நெற்றிக்கண் எப்படி இருக்கும், உங்களுக்கு எரிமலை மாதிரி காட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ என்னென்னா அந்த கனல் தான் உங்களுக்குள்ள அந்த சக்கரங்களாக செயல்படும் போது
ஜோதியாக மாறுகிறதுங்கிறத தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதுதான் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த உட்கலந்த ஜோதி ஆமா, அப்படின்னு நீங்க பழைய எடுத்துக்கலாம். படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் இறக்கும் போதோ ஆமா, ஒரு ஜோதி ஒன்று போகும், அந்த மாதிரியான ஜோதியா இருக்காது. நீங்கள் முறையான வாழ்வியல் வாழ்ந்து முறையான உணவு முறைகள் தவ முறைகளில் இருக்கும்போது உங்களுடைய அந்த மூலக்கணல் என்னாகும், ஜோதியாக மாறும். அந்த சக்கரங்களால் ஜோதியாக செயல்படும் போது அந்த உடலே உங்களுக்கு ஜோதி ஸ்வரூபமாக மாறுங்கிறது தான். உள்ளுக்குள்ளே இருக்காது, அந்த ஜோதியை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த தேகம் அப்படிங்கறதே வந்து அந்த ஒளிநிலை தேகமா மாறிடும் மாத்தணும். அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஐயா. அதாவது உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேல் விருத்தம் பாவலவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. உருத்தரித்த நாடியில்னா மூலாதாரத்தை தான் அவர் குறிப்பிடுறாரு. அதாவது நான் இதுக்கு முன்னாடி பாடல்களில் சொன்னேன் இல்லையா, அந்த உடலை ஜோதிமாக்குறது. அப்போ உருத்தரித்த நாடியிலுங்கும்போது அந்த பிராணனை மூலாதாரத்துக்கு கொண்டு வந்து யார் ஒருத்தர் கபாலம்ங்கக்கூடிய சிதாகாசத்திற்கு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நரை துரை மூப்பு, அதாவது வயோதிகம் வராது, முடி நரைக்காது, இளமை மாறாது இருப்பாங்க. அந்த ஞானத்தை அடைஞ்சவங்கிறதை அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ சிதாகாசம்ங்கும்போது பார்த்திங்கன்னா சிவபெருமான் என்ன செய்வார், தலையில் வந்து ஜடாமுடியும் அந்த பிறையும் வச்சுருப்பார். அப்போ அந்த சிதாகாசத்தை நீங்கள் சகசிராரத்தை தொட்டுட்டிங்கனாலே அம்மையப்பன் சிவனும் சக்தியும் உருவமான அந்த சதாசிவத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார் அவர். நம்ம திருஞான சம்பந்தருடைய அவர் வந்து முதலாவது தோடுடைய செவியன் பாடுகிற போதே அவர் இந்த காட்சியை தானே பார்க்கிறார். ஆமாம், அப்போதே அவருக்கு அந்த 3 வயதிலேயே வந்து அவருக்கு அப்ப அந்த முக்தி நிலை அப்படிங்கிறது கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த தாற்பரியத்துக்கும் இந்த பாடம் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அங்க கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வந்து ஏதாவது ஒரு தொடர்பு நிலை இருக்கா? இதுக்கான விளக்கம் தர முடியும்? எல்லா சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் தொடர்பு இருக்குது. காரணம் என்னன்னா, சித்தர்கள் மகான்கள்ங்கும்போது இயற்கையாகவே இறைவனால் படைக்கப்பட்டவங்க. நீங்கள் திடீர்னு வந்து மகானாக முடியாது, திடீர்னு சித்தராக முடியாது. சித்தம் அப்படிங்கும்போது சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட அறிவு, பேரறிவாக இருந்தவர்கள் தான் சித்தர்கள். மகான்கள்ங்கும்போது மனித உடலோட இங்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுடைய தேவைகளையும் குறைகளையும் தீர்த்தவர்கள் மகான்கள். இது எல்லாமே இறைவன் எந்த காலத்தில் எந்த இடத்துல அங்கே மக்கள் துன்பப்படும் போது இயற்கையாகவே அங்கே ஒரு மகானை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும். அப்பேற்பட்டவர்கள் தான் அவர்கள்லாம். ஸோ அவங்க பிறக்கும்போதே மகான்களாக பிறக்கும்போது அவங்க பேரறிவாக இருப்பதில் எந்த வித ஆச்சரியமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இவ்வளவு தூரம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மூலாதாரத்திலிருந்து பாடாப்பட்டு ஒரு குருவினுடைய மிகப்பெரிய அனுக்கிரகம் பெற்று நம்ம அந்த சக்தியை வந்து சகஸ்ரம் வரைக்கும் கொண்டு போய் தான் இந்த அம்மையப்பருடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா, அந்த 3 வயது குழந்தை அம்மையப்பருடைய தரிசனத்தை பார்த்து தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன்மதி சூடி அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தையே வர்ணிச்சு பாடுற அளவுக்குன்னா அந்த தரிசனம் அந்த 3 வயதுல அந்த குழந்தைக்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் அவர் வந்து ஞானப்பால் குடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருன்னு இல்லை, ஒவ்வொருத்தரும். ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இறைவன் வந்து கொடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நமக்குமே வந்து இறைவன் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஆற்றல்களை கொடுப்பாருன்னு நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம மறந்து கடந்து போயிடுறோம் நமக்குள்ளே என்ன ஆற்றல்களை இறைவன் கொடுத்துருக்காருங்கிறத. அவங்க அதை உணர்ந்தாங்க, அவ்வளோதான் விஷயம். இதில் ஒரு வரி வருது ஐயா, அப்படின்னா விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும். நான் தான் சொன்னேன் இல்லையா, விருத்தரும்னா அவங்களுக்கு இளமைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், முதுமை வராது. பாலருங்கும்போது அவர்களுக்கு நரை வராது, வயோதிகம் வராது, அவர்கள் இளமையோட தேஜஸோட இருப்பாங்க. மேனியும் சிவந்திரும்னா அந்த தேஜஸ், சிவப்புங்கிறது ரெட்டு கிடையாது, அந்த தேஜஸை தான் அவங்க சொல்கிறாங்க. தேஜஸ்னா ஒருத்தரை பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, சித்தர்கள் மகான்கள் வந்து இந்த சோப்பு சீப்பு இது மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனாலுமே அவங்க உடல் வந்து பொலிவாக இருக்கும், பார்க்கும்போதே அந்த தேஜஸாக இருக்கும். அந்த தேஜஸ் வரும், வயோதிகம் வராது, அவ்வளோ ஈஸியாக அவர்களுக்கு நரை வராது, மூப்பு வராதுங்கிறத தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த நிலை அடைந்தவர்களை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கிடையாது. அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாங்க. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்தது யான் உணர்ந்து கொண்டேனே. இதில் வந்து ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணிலேங்கிறத எண்ணுள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் வந்து அது குறிப்பிட்டது எண்ணுள் கிடையாது, எண்ணிலே அப்படிங்கும்போது பட்சத்தில் அதில் வந்து பஞ்சாட்சரத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா நான் அப்படின்ட்டு தானேங்க ஐயா. அது வந்து பொதுவாக வந்து ஒரு நார்மலாக சொல்லக்கூடியவர்கள். அப்போ சித்தர்கள் வந்து அதை சில சூட்சமங்கள் வச்சுருப்பாங்களே. அப்போ எண்ணிலே இருந்த ஒன்றை யான் உணர்ந்த பின், அந்த பாட்டை மறுபடியும் பாரு. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. அப்போ எண்ணிலே அப்படிங்கும்போது நமச்சிவையங்கக்கூடியது எண், அதாவது அந்த 5 அக்ஷரங்களை தான் அவர் எண்ணிலே அப்படிங்கிறாரு. அந்த 5 அக்ஷரங்கள் பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 5. பஞ்சாட்சரம் எதுனா 5. அப்போ அந்த எண்ணிலேங்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரத்திற்குள்ள இந்த உடல் அடக்கம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், அந்த பஞ்சாட்சரம்ங்கிறது வெளியில இல்லை, எனக்குள்ளதான் இருக்குங்கிறதை நான் அறிந்ததுக்கு அப்புறம் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, அந்த பஞ்சாட்சரங்கக்கூடிய அந்த சிவம், அந்த சிவஸ்வரூபம், அந்த பஞ்சாட்சர மந்திரமே எனக்குள்ளதான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. எனக்குள்ளதான் அது இருக்குன்னு நான் உணர்ந்தாலே ஒழிய இன்னொருத்தர் எனக்கு அதை உணர்ந்து சொல்ல முடியாது. அப்ப இந்த உடலுங்கிறதே பஞ்சாட்சர தத்துவம் தான், பஞ்சபூத தத்துவம் தான். அந்த நான் வெளியில தேடிய அந்த பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறதே என் உடல் தான், என் உடலுக்குள்ளதான் இருக்கு, எனக்குள்ளதான் நான் இருக்குங்கிறத நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் இதை வெளியில பார்த்து யார் சொல்ல முடியும்? அதாவது நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம தான் தேடணும். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா நமசிவையங்கிறத நம்ம உடலோட தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பஞ்சாட்சர மந்திரங்கிறது நம்ம தான். என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சிரசு இல்லைன்னா உங்க உடல் இயக்கமே இல்லை. அப்போ அந்த பஞ்சபூதங்களாக இருந்தாலும், அதாவது 5 புலன்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிரசில் தான் இருக்குது. உங்களை மாயைக்குள்ளே சிக்க வைக்கிறது எது? கண், மூக்கு, வாய், காது. எதையாவது கேட்டோ, நுகர்ந்தோ, பார்த்தோ, பேசியோ, ருசிச்சோ, இது மட்டும்தான் உங்களை வந்து மாயைக்குள்ளே சிக்க வைக்குது. அப்போ அந்த 5 புலன்களை கடக்கும் போது தான் ஞானங்கக்கூடிய ஒரு பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அது கடக்காமல், ஏன்னா யாராலையும் அடக்கலாம் முடியாது, கடந்து தான் போகணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் 1000 சொல்லலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைகள்லையுமே நன்மைகளையும் தீமைகளையும் சரிசமமாக சந்திக்காமல் யார் ஒருத்தராலையும் ஞானம்லாம் அடைய முடியாது. நான் பிறந்ததுலேருந்தே உத்தமனாக தான் வாழ்ந்தேன் அப்படின்ட்டு நான் ஞானம் அடைஞ்சேங்கிறதும் கிடையாது. ஒரு தீய வழியில் இருந்துட்டு திடீர்னு இறை ஞானம் கிடச்சி நான் நல்ல வழிக்கு வந்தேங்கிறதும் கிடையாது. அவர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை பொறுத்து தான் அவர்களுக்கு ஞானங்கக்கூடிய ஒரு புரிதல் வரும். பட்டினத்தாரும் வந்து செல்வ செழிப்பாக அந்த ஊர் ராஜாவுக்கே இப்போ நிறைய செல்வங்களை கொடுத்து வந்தவர். அவர் பையன் சொன்ன ஒரு வார்த்தை தான், காதுடைந்த ஊசியும் வாராது கான் கடை வலிக்கேன்னாரு. அப்போதான் அவருக்கே ஒரு தெளிவு கிடச்சிது. ஏன்னா நமக்கு பட்டினத்தார் கிடச்சிருப்பாரா? அப்போ அது போல் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வரும்போது நீங்கள் உங்களை உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் என்னென்னா அதுக்கு வரைக்கும் அந்த மாயையும் உங்களை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேருந்து கடந்து உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஸ்பார்க்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இறையங்கக்கூடிய பெரும் அருளோடு நீங்கள் 2 கலக்க முடியும். இப்பிறவி போச்சுன்னா எந்த பிறவி நம்ம இறைவன்கிட்ட போய் சேர போகிறோம்? அதனால் இந்த பிறவியில் கிடைச்ச வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நல்ல விஷயம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.